கோல்ஸ் அண்ட் டொமைன்ஸ் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டொமைன்ஸ். The model indicates curriculum planners begin by specifying the major educational goals and specific objectives they wish to accomplish. ஸோ இப்போ என்னென்னா மேஜரான எஜுகேஷ்னல் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும், அது ஸ்பெசிஃபிக்கான அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த கரிக்குலம் பிளானர்ஸ் அதை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஈச் மேஜர் கோல் ரெப்ரசன்ட்ஸ் அ கரிக்குலம் டொமைன். ஒவ்வொரு மேஜரான கோலுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு கரிக்குலமில் இருக்கிற டொமைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னு பார்த்தாக்கா இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மேஜர் கோல்ஸ் ஆர் டொமைன்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் அது என்னென்னா பர்சனல் டெவலப்மெண்ட் இதில் நடக்குதா, அடுத்தது ஹியூமன் ரிலேஷன்ஸ் இதில் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது ஒரு கோலாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இருக்குதா, ஒரு டாபிக், ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு நடக்குதா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அப்படிங்கிறதான். கண்டினியூட் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டினியூ ஆகுதா, ஸ்பெஷலைசேஷன் இருக்குதா, இதில் தனித்துவம் இருக்குதா, இது அதில் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டொமைன்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் எஜுகேஷ்னல் ரிசர்ச், accreditation standards, views of community groups and others. ஸோ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த டொமைன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி, கல்வியில் உள்ள ஆராய்ச்சி, அதில் இருக்கிற அக்ரிடேஷன்ஸ், இப்போ எந்த ஒரு NAAC கமிட்டி வந்து இது அக்ரிடேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இது இருக்குதா அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி குரூப்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இருக்குதா, இல்லை மற்றவங்களோடதில் அது இருக்குதா, ஒத்து போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கோல்ஸ்லாம். ஒன்ஸ் த கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டொமைன்ஸ் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட், பிளானர்ஸ் மூவ் இன்டு த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் த கரிக்குலம். ஒரு கோல்ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் போன பிறகு தான், இதெல்லாம் முடித்த பிறகு தான் அடுத்ததான் அவங்க எதுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னா டு டிசைன் த கரிக்குலம் டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க போக முடியும் அப்படிங்கிறதான். அந்த நோக்கத்தில் 4 மேஜரை நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஹியர் டெசிஷன் இஸ் மேட் ஆன் த அப்ராப்ரியேட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஈச் டொமைன் அண்ட் ஹவு வென் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி ப்ரொவைடட். இது எப்படி எங்கே கொண்டு வரணும் இந்த வாய்ப்புகளை, கற்றலுக்கான வாய்ப்புகளை அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணோம். வில் த கரிக்குலம் பி டிசைன்ட் அலாங் த lines of academic disciplines or according to students needs. இது அகடமிக் டிசிப்ளின்ஸை பேஸ் பண்ணி இருக்குதா அந்த கரிக்குலம்ங்கிறது, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோடைய தேவைகளையும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குதா, இல்லை அந்த தீம்ஸ் எல்லாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது தான். There are some of the questions that need to be answers. சில questions நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில், கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைன் இன்வால்வ்ஸ் டெசிஷன்ஸ் மேட் பை த ரெஸ்பான்சிபிள் கரிக்குலம் பிளானிங் குரூப்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட். ஒரு பர்டிகுலர் எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில், சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கமிட்டி, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கரிக்குலம் பிளானிங் குரூப்பு அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஓகே, அந்த பொறுப்பு எடுத்து இந்த கரிக்குலம் டிசைனை அவங்க வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணும். அது ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டோடைய பாப்புலேஷனை குறித்து கூட இருக்கலாம். ஓகே, ஹேவிங் கலெக்டட் அண்ட் அனலைஸ்ட் எசென்ஷியல் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபைட் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், கரிக்குலம் பிளானர்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு கரிக்குலம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதுக்கு தேவையானவற்றை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதை அனலைஸ் பண்ணோம், வெதர் இட் இஸ் வர்த் ஆர் நாட், அதுக்கு தேவையான டேட்டாஸ் என்னென்ன, அது என்ன கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்து வச்சுருக்கணும். கிரியேட் ஆர் செலக்ட் அ ஜென்ரல் பேட்டர்ன். இவங்க வந்து அதை இந்த கரிக்குலம் பிளானர்ஸ்ன்றவங்க இவங்க இதை புதுசாக உருவாக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம்னு செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அது ஒரு ஜென்ரல் பேட்டர்னாக கூட இருக்கலாம். கரிக்குலம் டிசைன் ஃபார் த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பி ப்ரொவைடட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான்.
Among their alternatives is a subject centered design. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்கிறாங்க, இது ஸ்டூடெண்ட் சென்டர்டு, இதில் சப்ஜெக்ட் சென்டர்ட் டிசைனையும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். சப்ஜெக்டை மையப்படுத்தின ஒரு கரிக்குலம் டிசைனாகவும் நம்ம கொடுக்கலாம். யூட்டிலைசிங் ஸ்பெசிஃபிக் ஸ்டடீஸ் இன் த ஸ்பெசிஃபைட் கரிக்குலம் ஏரியா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடீஸ் அதில் எடுத்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கரிக்குலம் ஏரியாவையும் நீங்கள் எடுத்து அதோட ஸ்கோப் என்ன, அதுக்கு அடுத்தது பிளான் என்ன வரிசைப்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அரவுண்ட் அ செலெக்ஷன் ஆஃப் பர்சிஸ்டன்ட் டாபிக்ஸ் இல்லைன்னா ஒரு தீம்ஸை பொறுத்து அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த எசென்ஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த தேவைப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கூட அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை ஒருங்குபடுத்தல, அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் என்ன, அதில் எப்படி காம்பிடென்சி அவங்க அட்டன் பண்ணுவாங்க இந்த சப்ஜெக்ட் ஏரியாவில், அதே மாதிரி அண்ட் செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த ஏரியா ஆஃப் ஸ்டடி. ஸோ அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் என்ன, சப்ஜெக்ட் ஏரியா என்ன, இதெல்லாம் கூட அவங்க ஏரியா ஆஃப் ஸ்டடி அதை வச்சு அவங்க ரிலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். After the designs have been created, the next step is implementation of the designs of teachers. ஸோ இதை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டாங்க இல்லையா, இவங்க தான் ஒன்றொன்றுத்தையும் பார்த்து அவங்க க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யாரை வச்சு, டீச்சர்ஸை வச்சு. அது அப்போ தானே அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பேஸ்ட் ஆன் த டிசைன் ஆஃப் த கரிக்குலம் பிளான் டீச்சர்ஸ் வுட் ஸ்பெசிஃபை. ஸோ இந்த கரிக்குலம் பிளான் தான், இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது இப்படி கவர் பண்ணுங்கள் அப்படின்றத பொறுத்து அவங்க அதை டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை எடுத்து டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த சார்ட்டு இல்லைன்னா அதை ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், ஃபீல்டு விசிட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை லேர்னிங் அவுட்கம்ஸை அவங்க அட்டைன் பண்ணலாம். கடைசியில் என்ன பிள்ளைங்க குழந்தைங்க கற்றுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்குன்னே அவங்க சொன்னது இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதே மாதிரியே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இம்ப்ளிமெண்டேஷன். தேர்ட் டாபிக், லாஸ்ட் டாபிக் இதில் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன், கரிக்குலம் டிரான்சாக்ஷன். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் இதை பார்க்க போகிறோம். கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, இது எப்படி டீச்சர்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு இந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, அதோட அர்த்தம் என்னென்னா, ஒன்ஸ் த கரிக்குலம் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஓகே, இந்த கரிக்குலம் தான் இவங்க படிக்க போகிறாங்க அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். வெதர் அந்த கரிக்குலம் வச்சு இந்த டாப்பிக்கை இந்த மந்த்து இந்த டேட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு தான் லெசன் பிளான்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கரிக்குலம் இஸ் நோன் அஸ் கரிக்குலம் டிரான்சாக்ஷன்னும் இதை சொல்லுவாங்க. இதை கரிக்குலமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் கரிக்குலமை நம்ம மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் டன் அட் 2 levels or 3 மோட்ஸ். இது 2 லெவலில் இல்லைன்னா அதே மாதிரி 3 மோட்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது 2 லெவல்ஸுன்னும் போது இன்ஸ்டியூஷன் வைஸும் இந்த கிளாஸ் ரூம் வைஸுமே நம்ம இதை என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் கரிக்குலம். அதில் 3 மோட்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மோடு இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இது போய் அடையுதா. இன்னொன்று குரூப்பாக டீச் பண்ணுறாங்க, குரூப் டீச்சிங். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோடு. இந்த 3 மோட்ஸில் அவங்க டீச் பண்ண முடியும். ஒரு கூட்டமாக கும்பலாக வச்சும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும், தனித்தனியாகவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், இல்லை ஆன்லைன்லேயும் நம்ம கடைசியில் நடத்தினோம் இல்லையா கோவிட்லலாம், ஸோ அந்த மாதிரியும் நடத்த முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. distance learning mode. Okay, in the classroom when the curriculum is translated into learning experiences for the pupils, it is called teaching. Teachingனா என்ன, அப்போ இந்த கரிக்குலமே என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அது அனுபவங்களாக போகுது, குழந்தைங்களுடைய அனுபவங்களாக வருது, கற்றல் அனுபவங்களாக. அந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சிங்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் a well planned task to achieve the objectives expressed in terms of expected changes in pupils behavior. முன்னாடி பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு இந்த லெசன்னா என்னன்னே தெரியாது. டீச்சர் வந்து அதை நல்லா பிளான் பண்ணி வெல் பிளான்டு அவங்க பிளான் பண்ணி இதை கற்றுக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க அதை அச்சீவ் பண்ண முடியும் அந்த அப்ஜெக்டிவ்ஸை. ஸோ அவங்க வந்து அதன் மூலயமா அவங்க கற்றுக்கிட்டது மூலயமா ஓகே முதல்ல ஏபிசிடியே தெரியாத குழந்தைங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் ஆகி அந்த குழந்தைங்களால் ஏபிசிடியை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தான் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நடக்குது. அப்போ டீச்சர் வந்து அந்த வெல் பிளான்டு டீச்சிங்கை அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. எதில் ரிசல்ட் ஆகுதுன்னா குழந்தைங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களோட திறமைகள் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மாறுதலும் அங்கே கிடைக்கிது. ஆட்டிடியூட்ஸில் இன்ட்ரெஸ்டில் இஸ் brought about by well planned and systematically executed instructional programs. இது ஒரே ஒன்று எதனால ஒரு நல்ல திட்டமிடுதல், அதுக்கப்புறம் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த நாள் இந்த லெசன் இந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம், இதனால் இன்றைக்கி இதை கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன்லேயே மாடல்ஸ் இருக்குது. தெர் ஆர் செவரல் மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது which suggest how to gain the support of teachers who are the actual implementation of the curriculum when implementing a new curriculum. கரிக்குலமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல யார் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் தான். அவங்க இல்லைன்னா இந்த கரிக்குலமை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் 2 மாடல்ஸ் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்சி மாடல் அண்ட் த எல்ஓசி மாடல். ஓஆர்சி மாடல் அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த காமன் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் காமன் பொதுவான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் தான். ப்ராக்டிஸ்ட் மாடல் இஸ் ஓஆர்சி. இந்த லெட்டர்ஸ் ஓஆர்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஃபார் ஓவர் கம்மிங், ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் டு சேஞ்ச் அப்படின்றது தான் இங்கே ஓஆர்சி மாடல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? திஸ் மாடல் ரெஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் தட் சக்ஸஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் கரிக்குலம் implementation primarily depends on the impact of the curriculum developer can make the new consumes teachers, students and the society in general. ஸோ இவங்களோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சக்சீட் ஆகுதா இந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இது போய் அச்சீவ் பண்ணுறாங்களா இந்த குழந்தைங்களுக்கு, அது கற்றுக்க முடியுதா அப்படிங்கிறது. இது அதோட இம்பேக்டை பொறுத்து வேணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாருடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்தான்னு பார்க்கணும். டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, அது சொசைட்டி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு சேஞ்சஸை இம்பேக்டை கொண்டு வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஓஆர்சி அப்படிங்கிற ஒரு மாடலோட இது. Curriculum developers should therefore identify and deal with the concerns of the staff in various educational institutions. We can group the concerns of the staff into the following 4 broad development stages. இப்போ நீங்கள் காலேஜஸ்லேயே சில ஸ்கூல்ஸ்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கேட்பாங்க, இந்த ஆத்தர் புக் இருக்குது, இந்த ஆத்தர் புக் இருக்குது, இந்த ஆத்தர் புக் இருக்குது, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சஜஷன்ஸு, அந்த கன்சர்ன்ஸு, டீச்சர்ஸோட கன்சர்ன்ஸு அங்கே தேவைப்படுது. அப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற ஸ்டாஃபோட கன்சர்னோட இந்த கரிக்குலம் டெவலப்பர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இதில் 4 டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட் கன்சர்ன்ஸ், பர்சனல் கன்சர்ன்ஸ், டாஸ்க் ரிலேட்டட், இம்பேக்ட் ரிலேட்டட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அன்ரிலேட்டட் கன்சர்ன்ஸ்னும் போது அது ஒரு ஸ்டேஜ் 1 இருக்குது. ஸ்டேஜ் 1 என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜ் ஆஃப் இன்டிஃபரன்சஸ். அட் திஸ் ஸ்டேஜ் டீச்சர்ஸ் do not perceive a relationship between themselves and the suggested changes. For example, if a new program of online learning is developed, a teacher at this stage may not consider it something that concerns him or her. The teacher would not resist the change because he or she really does not perceive the change as something that influences his or her personal professional domain. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் இன்டிஃபரன்ஸு இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஸ்டேஜ்னாவே இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சர்ஸ்க்கு வந்து
இந்த ரிலேஷன்ஷிப் இருக்காதான் அவங்களுக்குள்ளேயும். அதே மாதிரியே ஒரு சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா அதை வந்து உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் அதை கற்றுக்கோங்க அப்படின்னும் போது அந்த டீச்சர் வந்து உடனே அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க. சேஞ்சஸை வந்து அவங்களால உடனே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இது வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டொமைன் இருக்கும். அது எல்லாத்தையும் அது இதாக்குதில்ல, சேஞ்ச் பண்ணதில்லை. ஸோ அதனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தது பர்சனல் கன்சர்ன். அட் திஸ் ஸ்டேஜ் த டீச்சர் வில் ரியாக்ட் டு த இன்னோவேஷன் ஆர் நியூ கரிக்குலம். நாங்கள் 10 வருஷமாக ஒரே இதை தான் கற்றுக் கொடுக்குறோம், ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா 10 வருஷமாக கற்றுக் கொடுத்தது இவங்க என்ன புதுசாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து இன்னோவேஷன், புதுமையானது, புது இதை கொண்டு வராங்க ஒரு பர்சனல் இன் ரிலேஷன் டு ஹிஸ் ஆர் ஹர் பர்சனல் சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். ஹி ஆர் ஷீ இஸ் கன்சர்ன் வித் ஹவு த நியூ ப்ரோக்ராம் கம்பேர்ஸ் டு தி ஒன் ஆல்ரெடி இன் யூஸ். ஏற்கனவே இருக்கிறதுலையும் இப்போ புதுசாக கொண்டு வரதுலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் மே பி ரெஸ்ட்லிங் வித் ஹவு யூஸிங் ஆன்லைன் வில் எஃபெக்ட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, what they are doing at present in the classroom. Therefore, when a new program is being launched, he or she would involve himself or herself in the activity. So ஒரு புது ப்ரோக்ராம் வருதுன்னா அது எப்படி எஃபெக்டிவாக கொண்டு வரும், அது என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரெசன்ட் கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு புது ப்ரோக்ராமை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, லான்ச் பண்ணும்போது அவங்க அதை இன்வால்வ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது டாஸ்க் ரிலேட்டட் கன்சர்ன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஜ் 3ல் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, டீச்சர் இஸ் திங்கிங் அபவுட் ஹவு டு யூஸ் த நியூ கரிக்குலம். எப்படி இந்த நியூ கரிக்குலமை நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன இன்னோவேஷன் இருக்குது. questions begin to go through their head in terms of applications. For the online learning example, the teacher may wonder what such problems as how much time will it take to learn this, what are the best ways. இப்போ ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் கொண்டு வராங்கன்னா எவ்வளோ நாள் எடுக்கும், நம்ம இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எந்தெந்த பெஸ்ட்டு வழிகளெல்லாம் நம்ம கொண்டு போய் நம்மளால் இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதும், என்ன சப்போர்ட் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும், யார் கொடுப்பா அப்படிங்கிறது. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த questions that are possibles. இதெல்லாம் சில questions எல்லாம் பாசிபிளாக இருக்குது இல்லையா. ஒரு புதுசான ஒன்று கொண்டு வந்தாவே அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு இது வரும், அந்த சிச்சுவேஷன் வரும். பட் put it in short, this stage relates to the actual use of the innovation. The teacher at this stage will be concerned with the time required for reaching the new program, availability of materials, strategies to be adopted, etc. ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, அவங்களால புதுசான ஒரு இதுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறது, புதுசாக ஒன்று கற்றுக்கிறது, எந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறது, இதை நம்ம எடுத்து கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதாக குழப்பமாக வரும். ஸ்டேஜ் 4 இம்பேக்ட் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ். Now teachers have taken their focus of their performance and are worried about how the new curriculum or innovation will affect students. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க கரிக்குலமோ ஒரு இன்னோவேஷனோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கவலையும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அதை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்கும். அட் திஸ் ஸ்டேஜ் டீச்சர் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து டீச்சர்ஸ் வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட பியர்ஸ், ஓகே, அவங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு, அந்த ஸ்கூலு, இதெல்லாம் கூட. For the online learning example, teachers start to wonder how online learning will benefit the students. Teachers ஃபஸ்ட்டு ஆன்லைன் இந்த கோவிட் டைமில் கூட கொண்டு வந்த உடனே ஐயோ ஆன்லைனா எப்படி போகுமோ, என்ன படிப்பாங்களோ, என்ன இது பண்ணுமோ, ஆனால் பட் அங்கேயும் படித்தாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி பெனிஃபிட் பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அது வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதான். டீச்சர் மே ஸ்டார்ட் வண்டரிங் ஹவு த அதர் டீச்சர்ஸ் ஆர் டூயிங். ஓகே, ஸோ எப்படி மற்ற டீச்சர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும். ஆஸ் தே ட்ரை டு யூஸ் திஸ் நியூ இன்னோவேஷன், the shift in this stage is from self to others. ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற போது இதுலேருந்து நம்மகிட்டேருந்து மற்றவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. ஒர்க்கிங் வித் ஓஆர்சி மாடலில் விட ஒர்க் பண்ணும்போது we must deal directly with the concerns at stages 2, 3, 4 in order to serve the purpose of or which change is affected. ஸோ நம்ம என்ன பண்ணோம்,
இந்த ஓஆர்சி மாடலோட நம்ம டீல் பண்ணும்போது அதில் ஸ்டேஜஸ் 2, 3, 4ல் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை இது பண்ணி என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். டு அச்சீவ் திஸ் பர்பஸ் we can meet the faculty members together. During this meeting we can share our concerns and map strategies for dealing with those concerns. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ப்ரோக்ராம் கொண்டு வரோம், இல்லை புதுசாக ஏதாவது நம்ம இனோவேட் கொண்டு வரோம் அப்படின்னா, அப்டேட்டட் சிலபஸோ கரிக்குலமோ எது கொண்டு வந்தோம் அப்படின்னா, டீச்சர்ஸோடு நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட் பண்ணி அவங்களுக்கு இப்படி தான், இதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணோம், இந்தந்த இதெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணோம். டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட் அண்ட் பர்டிகுலர் நீட்ஸ் we can administer questionnaires to gather and share information on concerns to make such meetings successful. ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா அவங்களுக்கு கொஸ்டினார்ஸ்லாம் கொடுக்கணும். ஓகே, இது புரிஞ்சிச்சா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்களா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க, இப்படியெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதான் ஓஆர்சி மாடலில் சொல்கிறாங்க. எல்ஓசி மாடல்னும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன கன்சர்ன்ஸ் வருது இல்லையா, புதுசாக ஒன்று கொண்டு வரும்போது. எல்ஓசி மாடல்னால் என்னென்னா லீடர்ஷிப் அப்டக்கிள் கோர்ஸ் மாடல். This model treats staff resists changes as problematic and proposes that we should collect data and to determine the extent and nature of the resistance in implementing the current curriculum. ஸோ இந்த லீடர்ஷிப் அப்டக்கிள்னால் லீடர்ஷிப்பால் வர தடைகள் இந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறது மாதிரி. இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாஃப் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்களாம். ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரெசிஸ்ட் சேஞ்ச் அஸ் ப்ராப்ளமேட்டிக். ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறீங்க, இதை சேஞ்ச் பண்ணால் அதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங். ஸோ இதில் வந்து யாரே வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா லீடர்ஷிப் அந்த ஸ்டாஃப்ஸே வந்து இவங்களுக்கு தடையாக இருப்பாங்க இந்த புது கோர்ஸ் வரதுக்கு. இதில் 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கண்டிஷன்ஸில் வந்து த ஆர்கனைசேஷனல் மெம்பர்ஸ் மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்து இருக்கணும். என்னத்தை வந்து இன்னோவேட் பண்ணியிருக்காங்க, என்னத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா அவங்களுக்கு இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் வித் இன் த ஆர்கனைசேஷன் மஸ்ட் பி கிவன் ரிலவென்ட் ஸ்கில்ஸ். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதற்கு தகுந்தவாப்பில் அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் தே பொசஸ் கேப்பபிலிட்டிஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் கேரிங் அவுட் த இனோவேஷன். ஸோ அதன் மூலயமா அவங்களால அந்த இனோவேஷனை அவங்க ஈஸியாக கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். த நெசசரி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் த இனோவேஷன் மஸ்ட் பி ஃபர்னிஷ்டு. தேவையான மெட்டீரியல்ஸ், அது டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம், சார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ ஃபிசிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பயாலஜி, அதற்கு தேவையான டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் ஸோ ஆன் நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு இனோவேஷனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இஃப் நீட் பி த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மஸ்ட் பி மாடிஃபைடு. தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் இட் இஸ் கம்பேட்டபிள் வித் த இனோவேஷன் பீயிங் சஜஸ்டட். ஸோ அப்போ அது வந்து கம்பேட்டபிளாக இருக்கும். ஒரு புதுமையான ஒரு இதை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான். த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த இனோவேஷன் மஸ்ட் பி மோட்டிவேட்டட் டு ஸ்பெண்ட் த ரெக்வயர்ட் டைம் அண்ட் எஃபர்ட் டு மேக் த இனோவேஷன் அ சக்ஸஸ். ஸோ இதில் கலந்து கொள்கிற டீச்சர்ஸோ வந்து ஸ்கூல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ஹெச்எம் யாராக இருந்தாலும் சரி, இந்த இனோவேஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அவங்க டைம் எடுத்து அதை கற்றுக்கணும், அந்த எஃபர்ட் எடுத்து அவங்க கற்றுட்டு அதை ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணும். எஃபர்ட்ஸ் எடுக்காமல் எதுவுமே புதுசாக கற்றுக்க முடியாது இல்லையா, வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால் அதற்கு தேவையான டைமையும் எஃபர்ட்ஸையும் அவங்க எடுக்கணும். த எல்ஓசி மாடல் எக்ஸ்டென்ஸ் ஓஆர்சி model in several respects, while the ORC model conceptualize educational change as a two-stage process. அந்த என்ன 2-stage process தான். அதாவது எல்ஓசி மாடல்ன்றது எதோட எக்ஸ்டென்ஷன் ஓஆர்சியில் என்ன டீச்சர்ஸால் இது முடியாது அது முடியாதுன்றாங்க. எல்ஓசி மாடலில் இப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
இல்லையா? அது இதில் எல்லாத்துலேயுமே இதோட எக்ஸ்டென்ஷனாகவே அது இருக்குது. ஓஆர்சி மாடல்ன்றது 2 ஸ்டேஜாக ப்ராசஸ் இருக்குது. ஒன்று இனிஷியேஷன், இன்னொன்று இன்கார்பரேஷன் ஆர் தி இன்னோவேஷன் சொல்கிறாங்க. இதை இனிஷியேட் பண்ணுறாங்க ஓஆர்சி மாடலில், இப்படி தான் பண்ணணும், இதுதான் வந்து உங்களோட புது கரிக்குலம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று இதெல்லாம் புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க, இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்ஓசி மாடலில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியேஷனும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்டேஷனையும் அட்டம் பண்ணுறாங்க, இன்கார்பரேட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. We should note here that implementation obstacles solved at one point of time using this model may arise again at another point. This model therefore has a feedback at monitoring mechanism to determine if problems once solved keeps reappearing etc. ஸோ இந்த மாடலில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை சால்வ் பண்ண பார்ப்பாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனாலும் அது திரும்ப திரும்ப வரதான் செய்யும். ஏன்னா இவங்க வந்து இதில் ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஃபீட்பேக் மூலியமாக ஒரு இதை மாற்றுறாங்க. ஒரு இதை மாற்றினாலும் திரும்பி அது ஒரு ப்ராப்ளம் வரும், திரும்பி அதை சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் இவ்வளோ ப்ராசஸ் நமக்கு இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணி தான் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்காக கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம எடுத்து கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறோம். இதோட யூனிட் 4 ஓவர்.